ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், சரியா? சின்ன கவிதையில பெரிய கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் அதை தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மற்றது ஃபாலோ பண்ணுறது உங்களோட சாய்ஸ். ஓகே. வஞ்சித்த நாடு வசைப்பாடிய மக்கள், தமிழனும் நாமத்தை வஞ்சித்த அந்த நாட்கள் பெரியோர் கூற கேட்டேன். பாட்டி பாடினால் தலைவன் ஒருவன் இருந்தான். அவன் படையை வெல்ல முடியாமல் அயல் நாட்டில் பிச்சை கேட்டது போரை வீழ்த்த. வீழ்த்தியது போரை அல்ல, நம் நாட்டு மக்களை, பச்சிலம் குழந்தைகளை, கண்ணியர் கற்பை. மானங்கெட்ட ஜென்மம், மனித ஜென்மம் இது. அவளிடம் கேட்டேன், எதற்கு இந்த போர் என்று. மதம் வெறி அல்ல, ஜாதி வெறி அல்ல, இது இனம் வெறி அல்ல, மொழி வெறி என்றார். சிரிப்பாய் இருந்தது. இந்த கடவுள் மனிதனுக்கு ஆறாவது அறிவை படைத்தது இதற்குத்தானா? சரி சொல் என்றேன். அவள் சொன்னால் அடக்கு முறையாம். அப்படி என்றால் இரு மொழி சார்ந்த மக்கள் ஒரு இனமே தலைவன் என மறு இனத்தை வஞ்சித்ததாம். புரிதல் இல்லாததால் தான் போர் என புரிய வைக்கலாம் என தலைவன் பிறந்தான். தலைவனை தலைவன் கூட்ட நரிகளே சூறையாடிய கதையாம். அந்த கால மனிதர்கள் அப்படிதான். சரி போகட்டும் என நிகழ்காலத்தை பார்க்கலாம் என்றால் பண்டிதர் கூட்டம், படிக்காதவன் ஒருவனும் இல்லை. இருப்பினும் அந்த ஆறாவது அறிவு விடுமோ? போரில் வீழ்ந்த மனிதன் எலும்புகள் கூட கரைந்திருக்கலாம். இன்று ஈழ நாடு சமத்துவம் நிறைந்தது. இனம் மொழி ஜாதி யற்று கைகோர்த்து நிற்கின்றன. ஆனாலும் சில நரிகள் இருக்கத்தான் செய்கின்றன. மன்னிப்பது மனித குணம். மன்னித்து மறந்து வாழுங்கள். ஆறாவது அறிவு வஞ்சிப்பதற்கு அல்ல, சிறந்த படைப்பாளிகள் ஆக்குவதற்கு. இன்னுமா புரியவில்லை? வருங்கால படைப்பாளிகளுக்கு வழியை விடுங்கள். இறந்த காலம் வரப்போவதில்லை. எதிர்காலத்தை அவர்கள் சொர்க்கமாக்கிக் கொள்ளட்டும். அவர்களது உயிரை பறித்து இப்படி வஞ்சம் தீர்த்த வீர கதைகள் ஆக்கிவிடாதீர்கள். விதை எதுவோ மரம் அதுவே. நன்மையை விதைத்தால் நன்மையே கிடைக்கும். நன்றி. சுச்சானி. பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, சரியா?